கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே பத்மநாபபுரத்தில் வீட்டின் மீது வைக்கப்பட்டிருந்த செல்போன் கோபுரத்தில் தீ விபத்தானது ஏற்பட்டது. அப்பகுதியில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ராஜன் என்பவரது வீட்டின் மொட்டை மாடியில் வைக்கப்பட்டிருந்த செல்போன் கோபுரத்தில் தீ பற்றிய சம்பவம் அப்பகுதி முழுவதும் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பிரின்ஸ். வணக்கம் பிரின்ஸ், என்ன நடந்தது? கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ரவிதா. கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே பத்மநாபபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் ராஜன். இவரது வீட்டின் மொட்டை மாடியில் தனியாருக்கு சொந்தமான செல்போன் டவர் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் நேற்று நள்ளிரவு அனைவரும் தூக்கிக் கொண்ட நேரத்தில் இந்த செல்போன் கோபுரத்தில் பயங்கர சத்தத்துடன் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. அங்கிருந்த மின்சார பொருட்கள் தீயில் வெடித்து சிதறியுள்ளது. தீ மளமளவென பற்றி எறிந்து அந்த பகுதி முழுவதும் கரும்புகையால் சூழப்பட்டதை தொடர்ந்து அப்பகுதி மக்கள் உடனடியாக தக்கலை தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். 10க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு வந்து செல்போன் எறிந்த தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். சுமார் 2 மணி நேரம் போராடி அந்த தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். மேல் மாடி என்பதால் பெரும் அசம்பாவித சம்பவங்கள் ஏற்படவில்லை. மேலும் அருகில் குடியிருப்பு இல்லாததால் இந்த தீ விபத்து அந்த பகுதியில் பரவவில்லை. நள்ளிரவு ஏற்பட்ட இந்த தீ விபத்து காரணமாக அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி பிரின்ஸ்.